ஆண்டவருடைய செட்டைக்குள்ளே நம்ம அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டா தம்முடைய சிறகுகளாலே மூடி நம்மை பாதுகாப்பார். உங்களையும் உடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிற ஒரு தேவன். சரி, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்மை செபிக்க போகிறோம். முதலாவது வேறு புஸ்தகத்தில் எண்ணாகமும் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம் ஆதி ஆகமத்திலேருந்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வர்றோம்ல. உங்களுடைய குடும்பத்தில் அது மாதிரி தொடர்ச்சியாக வேதத்தை ஒரு அதிகாரத்தை வாசித்து அதில் ஒரு வசனத்தை எடுத்து தியானித்து நீங்கள் தினமும் அப்படி ஜெபிக்கிறது உங்களுடைய குடும்பத்தை பக்தி விருத்தியிலே வளர செய்யும். அது மாத்திரல்ல, வசனத்தை ஆராய்ந்து நம்மை ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு தேவன் உடனே பதில் தருவார். சரி, இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற காரியம் எண்ணாகமும் 7வது அதிகாரம். அதை பாருங்கள். எண்ணாகமும் 7வது அதிகாரம் எடுத்துக்கொண்டீங்களா? அதில் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 89வது வசனம். 89வது வசனம் பாருங்க. மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். கர்த்தர் பேசுகிற ஒரு ஆண்டவர். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இங்கே மோசையோடு கூட கர்த்தர் பேசினார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனைன்னா, மோசையோடு ஆண்டவர் பேசுவார், எலியா கூட பேசுவார், அவங்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசிகள், ஏன் கூட பேச மாட்டார்? இது நாம எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம். அதனால தான் அநேகர் ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்துக்குள்ளே செல்லவும் முடியலை, ஆண்டவருடைய குரலை கேட்கவும் முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒருவருக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டு இன்னொருவருக்கு நோ சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. இப்போது இந்த பகுதியில் மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது, எதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு மோசே, எதுக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனீங்கன்னா, நான் தேவனோடு பேச போகிறேன், அவர் என்னோடு பேசணும், அதற்காக நான் தேவ சமூகத்துக்கு போகிறேன். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறீங்க. சர்ச்சுக்கு போகும்போது எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சர்ச்சுக்கு போகிறோம். அதான் எதுக்கு போகிறீங்க? அங்கே பாட்டெலாம் பாடி ஆண்டவரை துதிச்சுட்டு வர போகிறோம், அவ்வளோதானே. அதுதான் சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆண்டவர் காணிக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை, காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவோம். அதனால் சர்ச்சுக்கு ஏன் போகிறீங்கன்னு கேட்டாலே நமக்குள்ளே தடுமாற்றம் வரும் இல்லை, என்ன பதில் சொல்கிறதுன்னு டக்குன்னு சொல்லி. ஆனால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகதே கர்த்தரோட பேசுவதற்கும் கர்த்தருடைய குரலை கேட்பதற்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறாரு. அதில் பார்த்தீங்களா, மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோட பேசுவார். ஆண்டவர் பேசுவதை கேட்பார், தேவன் அங்கிருந்து பேசுவார். அப்போ முதலாவது நம்ம அறிந்து கொள்ளணும், என்னோடும் ஆண்டவர் பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுவார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, யாரையும் ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களோடு பேசுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? கடைசியாக எப்போ அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க? அதெல்லாம் இல்லைங்க, ஆண்டவர்லாம் நம்மகிட்ட பேசுவாரா, என்கிட்ட அதுக்கெல்லாம் தகுதி இருக்குதா அப்படின்னு டக்குன்னு சொல்லுவோம். நம்முடைய தகுதியற்ற தன்மையை நம்ம உணரும் பொழுதே ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கான தடைகள் விலகிவிட்டதுன்னு அர்த்தம். பெருமை உள்ளவனுக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் என்னோடு பேசி எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நினைச்சாலே ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னோடு கூட பேச இதுதான் தகுதி என்பதாய். நான் தகுதியற்றவன் என்று உணர்வது தான் ஆண்டவருடைய பார்வையிலே தகுதி. அதனால் சோர்ந்து போகாதங்க. ஆண்டவர்கிட்ட மனம் திறந்த, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுவீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க, என்னோடு நீங்கள் பேசணும். முதல்ல விசுவாசம்.
இதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோடு கூப்பிடும்போது ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். இப்போது இந்த வசனம் சொல்லுகிறாரு, தன்னோட பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் நடுவில் உள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். பாருங்க, சாட்சி பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் சொன்னார்ல 3 பகுதி. ஒன்று பிரகாரம், அது வெளியில் பிரகாரம்னு சொல்லுவாங்கள்ல அது. இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், உள் பிரகாரம். வெளிப்பிரகாரம், உள் பிரகாரம், அதாவது உள்ளே போயிடுறது. அது பரிசுத்த ஸ்தலம், ஹோலி பிளேஸ். அதுக்கு அடுத்தது தான் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சி வச்சுருப்பாங்க, அது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஆண்டவர் 10 கற்பனைகளை தன் விரலினால் எழுதி கொடுத்தார்ல, அந்த கற்பலகைகள் அதுக்குள்ளே இருக்கும். மன்னா அதுக்குள்ளே இருக்கும். ஆரோடைய தொழுத்த கோலம் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் அது ஒரு முக்கியமான இடம். தேவன் மோசையை சந்திக்கிற இடம், மோசையோடு பேசுகிற ஒரு இடம். அங்கே தான் மோசை கடந்து போவார். ஆண்டவரோடு பேசவும் அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் தேவன் அங்கே ஆண்டவர் போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும்போது வசனம் சொல்லுகிறது, 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கர்த்தர் பேசுவார். அந்த சத்தத்தை கேட்க முடியும். அப்போது நம்மோடு பேசுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள ஒரு ஆண்டவர் அல்ல. உங்களோடும் ஆண்டவர் பேச விரும்புகிறார். நீங்கள் அதற்கென்று டைம் எடுத்து நீங்கள் ஒரு இடத்தை ஒதுக்கி ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரு இடத்தை வைத்திருக்கணும். இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் அதாவது வரவேற்பு அறை உள்ள ஆட்கள் வந்த உடனே இவங்களை உட்கார வச்சு பேசுகிறதுக்குன்னு சோஃபா அல்லது சேர் போட்டு ஒரு அறை இருக்குல்ல, அதுக்கு ரிசப்ஷன் அந்த இடம், அந்த வரவேற்பு அறைன்னு ஒரு ஹால் அதில் வச்சுருப்பீங்க. யார் வந்தாலும் முதல்ல உட்கார வச்சு பேசி காஃபி கொடுத்து அவங்களோட பேசுவீங்க. இது வீடு கட்டும்போது உள்ள பழக்கம். அப்புறம் டைனிங் ஹால், அது உட்கார்ந்து சாப்பிடுகிற இடம். முதல்ல சொன்னது வரவேற்பறை உட்கார்ந்து பேசுகிற இடம். டைனிங் ஹால் உட்கார்ந்து சாப்பிடுகிற இடம். ஒரு டேபிள் இருக்கும், 4 சேர் அல்லது 6 சேர் இருக்கும். அதில் உட்கார்ந்த பிறகு உணவுகள் பரிமாறப்படும். அதுக்கான ஒரு இடம் அங்கே இருக்கிறாரு. இன்னும் சிலருக்கு என்னன்னு சொன்னால் சில்ட்ரன்ஸ் ரூம், ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா பிள்ளைகளுக்கு சில்ட்ரன்ஸ் ரூம்னு சொல்லி அது சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கலராக படம் வரைஞ்சி அட்ராக்ட் பண்ணி அது சின்ன பிள்ளைகள் தங்குகிற இடம். அவங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ஒரு இடம் சில்ட்ரன்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பெட்ரூம், அப்புறம் மாஸ்டர் பெட்ரூம். அப்படிலாம் வீட்டில் இருக்கிறா பெட்ரூம் 3 ரூம் இருந்தால் 2 பெட்ரூமு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனுடைய கட்டில் வசதிகள் மற்றதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி வச்சுருக்கிறது பழக்கம். நார்மலாக உள்ளதில் பெட்டு, சாதாரண பெட்டு, அது மாதிரி இதெல்லாம் இருக்கும். அப்போ இது சாதாரண தங்கும் அறை, படுக்கை அறை. அது அப்படி இல்லை, அது விசேஷமானது, அது ஸ்பெஷலாக ஒரு அறைன்னு சொல்லி. இப்படி ஒரு வீடுன்னும் போது டிஃப்ரெண்ட்டான ரூம்ஸு வசதிகள் இருக்கிறாரு. இதில் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரு இடம் இருக்குதா? ஆண்டவரோடு நீங்கள் பேச, ஆண்டவர் உங்களோட பேச, அவர் உங்களை சந்திக்க ஒரு இடம் உங்கள் வீட்டில் இருக்குதா? இல்லை 2 பிள்ளைகளுக்கு 2 ரூம் சரியாக போச்சு, எங்களுக்கு மாஸ்டர் ரூம் சரியாக போச்சு, அப்புறம் கிச்சன், டைனிங் ஹால், அவ்வளோதான், அதுக்கு மேலே எங்கள் ரூம் இருக்குது. அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? ஆனால் கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வீடு கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சாமி கும்பிடுவதற்குன்னு ஒரு இடத்தை வச்சுருப்பாங்க. அங்கே தான் போய் நின்று அவங்க இறை வணக்க செய்வாங்க. அப்படியே அதை பார்த்து அவங்களுடைய முறைப்படி கடவுள் வணக்க செய்வாங்க, பிரார்த்தனை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவ இந்துக்கள் வீட்லேயும் அந்த அறை இருக்கிறதே ஒரு அலமாறு மாதிரி கூட செஞ்சு வச்சுருவாங்க. சின்னதானா கூட அப்படியே ஒரு சின்னதாக கூட வச்சு அதில் ஒரு விளக்கு வச்சு அவங்க அதை பற்ற வச்சு சாமி கும்பிடுவதற்கு ஒரு இடம் வச்சுருவாங்க. இவ்வளோண்டு இடம் இருந்தால் கூட ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்துவது. இப்போ தானியேல் பாருங்களேன், தினம் 3 வேளை அவன் எருசலேம் பலகணிகள் திறந்திருக்க குறிப்பிட்ட ஜன்னல்
பகுதியில் இருந்தால் தான் அவருக்கு ஒரு இடம். அங்கே அவர் ஜெபித்தார். அங்கே ஆண்டவர் அவரை சந்திக்கிறதும் தெய்வ குரலை கேட்கிறதும் இவர் ஆண்டவரோடு பேசுவதும் ஒரு உறவாடுவதற்கு நல்ல ஒரு இடம். இயேசு கிறிஸ்து பாருங்க, வனாந்தரத்தில் போவார், அல்ல ஒரு நேரம் தோட்டத்தில் போய், வழக்கமாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறது வழக்கம். அங்கே அவருக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டாலே ஒரு ஜெப அபிஷேகம் வந்துடும். அப்படின்னா அவர் ஜெபம் பண்ணின ஒரு இடம், ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தி ஜெபம் செய்வது. உங்கள் வீட்டில் இருக்குதா? உங்கள் வீட்டில் ப்ரேயர் ரூம் வச்சுருக்கீங்களா? இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருக்கிறீங்களா? அவரோடு பேச, அவர் நம்மோடு பேச அப்படி ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்திருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். பாருங்கள், ஆலயத்தில் போகும்போது அங்கே ஆலயத்தில் தேவனை துதித்து பாடுகிற மொத்தமாக ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் தனித்து ஜெபிக்கும் போது நீங்களும் இயேசுவும் தனிப்பட்ட முறையில் இயேசுவோடு பேசுவது, அவர் உங்களோடு பேசுவது என்கிற தனிப்பட்ட ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் நம்ம உறுதி ஆயிட்டோம்னா நம்முடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் இயேசுவோடு கூட தனிப்பட்ட முறையில் ஒரு நெருக்கமான உறவை வைத்து கொள்ள, அவரை சந்தித்து பேசுவதற்கு ஒரு இடத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்வது நல்லது. இப்போ கிறிஸ்தவ வீடுகளில், இப்போ நிறைய வீடுகளில் ப்ரேயர் ரூம் கட்டாயம் வச்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ கெட்டுற எல்லா வீடுகளையுமே நான் பார்க்குறேன், ப்ரேயர் ரூம்னு ஒன்று வச்சு அதில் பைபிள் பாட்டு புக்கெல்லாம் இருக்கிறோம். ஒரு ப்ரேயர் அட்மாஸ்பியர். அங்கே போன உடனே பிறகு செபிக்கணும்னு ஒரு ஏவுதல் வரும், தூண்டுதல் வரும், அதிக நேரம் செபிக்கலாம். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை உருவாக்க வைத்து அதில் ஆண்டவர் எப்படி செய்ய சொன்னார் அதன்படி உருவாக்கி வைத்தார். அந்த இடத்துக்கு தான் மோசே போவார். அவர் போய் அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு, அவங்க ஈஸியாக தேவாலயத்துக்குள்ளே நுழைய முடியாது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வெளியில் அவங்க தண்ணி வச்சுருப்பாங்க. கை கால்களை சுத்தம் பண்ணி கொண்டு சுத்தமாக தான் உள்ளே போகணும். தங்களை ஆயத்தப்படுத்தணும். பிரகாரம், அப்புறம் உள் பிரகாரத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவங்க நல்லா ஆயத்தப்பட்டு அக்கறம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவங்க பிரவேசிக்க முடியும். மோசே அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய குரலை கேட்க, ஆண்டவரோடு பேச தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு தான் போவார். அப்படி போகும்போது கர்த்தர் எங்கிருந்து பேசுவார் என்பது சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா, அவர் கிருபாசனமான, அதாவது 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக தேவ சத்தத்தை கேட்பான். அங்கிருந்து அவனோட கர்த்தர் பேசுவார். அங்கே 2 கேருபீன்கள் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தேவதூதர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்து வைக்கப்பட்டது. அதன் நடுவில் இருந்து, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கர்த்தர் பேசுவாராம். அப்போ மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைந்து முழங்கால் போட்ட உடனே அவர் அந்த கிருபாசனம், அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, அந்த கிருபாசனமான 2 கேருபீன்கள் அதுக்கு நடுவிலிருந்து கர்த்தருடைய குரல் கேட்கும். அதுலேருந்து தான் ஆண்டவர் பேசுவார். எவ்வளோ ஆச்சரியமான அனுபவம் இல்லை? ரொம்ப சந்தோஷமான அனுபவம். அவர் உள்ளே வந்துட்டாலே ஆண்டவருடைய குரலை கேட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு கூட செல்லுவார். இது மோசேக்கு மாத்திரல்ல, நமக்குரிய ஒரு அனுபவம். நம்மோடும் ஆண்டவர் பேச விரும்புகிறார், நம்மோடும் இடைப்பட ஆண்டவர் விரும்புகிறார், நம்மையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இடம் கொடுத்தா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அப்போது ஆண்டவர் என்னோடு பேசணும் அப்படின்ற ஒரு தாகத்தோடு கூட தேவ சமூகத்தில் நீங்கள் போய் ஆண்டவரை சந்திக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போது மோசைக்கு எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்ததோ, அதே மாதிரி நான் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரு இடம், அதை நீங்கள் பிரத்யேகப்படுத்தி கொள்ளும்போது ஜெப வாழ்க்கையில் வளர முடியும். ஜெபத்திற்கு பதில் வந்துவிட்டதை உணர முடியும். உங்களுடைய விசுவாசம் பலமாக, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருகும் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதை யோசித்து கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய வீட்டில் ஒரு ப்ரேயர் ரூம் செட்டப் பண்ணுங்கள், அல்லது சின்னதாக ஒரு மூலையிலையாவது ஒரு ஸ்க்ரீன் அமைச்சு இது ஆண்டவரை சந்திக்கிற இடம்னு நீங்கள் பிரத்யேகப்படுத்துங்க. அங்கே போய் ஒரு சில நிமிட நேரமாவது அடிக்கடி நீங்கள் ஜெபிக்க தேவ பிரசன்னம் ஆட்கொள்ளும். அப்போ ஆண்டவருடைய குரலை நீங்கள் கேட்கலாம், வழி நடத்துதலை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் மோசையின் தேவன் நம்முடைய தேவன்,
நமக்கும் இந்த அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, மோசேக்கு அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம், எனக்கு என் வீட்டில் இந்த ரூம் அல்லது இந்த மூலை, இந்த இடம், இந்த தோட்டம் அல்லது இந்த மாதிரி ஒரு ஆற்றங்கரை அல்லது கடற்கரை, நான் வந்து உம்மை சந்திக்கிற இடம், நீங்கள் என்கிட்ட பேசணும், உம்முடைய குரலை நான் கேட்கணும், ஆண்டவரே உம்மோடு கூட ஒன்றித்து வாழுகிற உன்னதமான அனுபவம் எனக்கு வேணும்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் கட்டாயம் இந்த அனுபவத்தை தருவார். சின்ன பிள்ளைகிட்ட கூட ஆண்டவர் பேசுவார். குட்டி பிள்ளைகள் நீங்கள் ஏசப்பாட்ட போய் கேட்கும்போது அழகாக உங்களோடு பேசி வழி நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். நான் அமெரிக்கா போயிருந்தபோது ஒரு குடும்பத்தில் ஒரு குட்டி தம்பி இருந்தான். அவன் வந்து காலையில் எழும்பி ஏசப்பாட்டை ஜெபிக்கணும்லாம் பழகி இருக்கிறாங்க. காலையில் வந்து சொன்னான், மம்மி நம்ம வீட்டுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வரப்போகுதுன்னு சொன்னான். தங்கச்சி பாப்பாவா, என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இவன் ஒரே பையன். ஆனால் இவன் வந்து சொல்கிற தங்கச்சி பாப்பா வரும், எப்படி உனக்கு தெரியும்? ஏசப்பா சொன்னாங்க, உனக்கு உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி பாப்பா வரப்போகுது, நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாங்க, அப்போ வரப்போகுது அப்படின்னு. அது மாற்ற அப்போ வேறு என்ன சொன்னாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்டால், நமக்கு வேறு வீடு தரப்போகிறாங்க, நம்ம வேறு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு. இது அவங்களுடைய சொந்த வீடு, அமெரிக்காவில் சொந்தமாக வீடு வாங்கியிருக்காங்க. வேறு வீடு போயிடுவோமா, இது நம்ம வீடு தானே, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஏசப்பா சொன்னாங்க. சின்ன பையன், ஸ்கூலில் படிக்கிற சின்ன பையன், நான் வந்து ஏசப்பாட்ட பேசினேன், ஏசப்பா வந்து என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லி. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அவன் சொன்னாங்க, எங்கள் ஆச்சரியப்பட விதமாய் ஆண்டவர் என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். அது உருவாகிறதுக்கு முன்னாலே அவன் சொல்லிட்டான், வந்து கர்த்தர் தரப்போகிறார், ஏசப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் சொந்த வீடு இருக்குது, அது எங்களுக்கு போதுமே, அப்படி தான் இருந்தோம். ஆனால் சூழ்நிலை, நாங்கள் ஒரு புது வீடு வாங்க முடியும், இதை விட ஒரு பெரிய வீடு வாங்க கர்த்தர் வழி திறந்து அந்த வீட்டில் வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த புது வீட்டுக்காக செபிக்க நான் போயிருந்தேன். ஆச்சரியம் இல்லை? அப்போ பேசுகிற ஒரு ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசாமல், அவர் பேசுவதை கேட்காம, அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்காம வாழ்ந்தால் அது எவ்வளோ சங்கடமான ஒரு விஷயம். ஆண்டவருக்கே துக்கமாக இருக்கும்ல. அதனால் ஆண்டவரை சந்திக்கவும் அவரோடு பேசவும் உங்கள் வீட்டில் ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தணும். பிள்ளைகளை நீங்கள் அதில் உற்சாகப்படுத்தி அவங்களும் ஆண்டவரோடு பேசுகிறதுக்கு வழி நடத்தணும். சரியா?